ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயம், மாவட்டத்தோறும் தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே திருமுல்லை வாசல் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா முல்லை வனநாதராகவும் மாசிலா மணீஸ்வரம் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா அணி கொண்ட கோதையாம்பையாவும் சத்யானந்த சௌந்தர்யாவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் முல்லைக்கொடி. சோழ நாடு காவிரி வடக்கரில் எது 8வது தலமாக நமக்கு விளங்குது. அதேமாதிரி தேவார பாடல் பெற்ற 8வது தலமாகவும் இந்த தலம் நமக்கு விளங்குது. இங்கே யாரெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்திரன், சந்திரன், மகாபாரத்தில் வரக்கூடிய யுதிஷ்டர்கள், அப்புறம் நாகர், கார், கோடான் இவங்கெல்லாம் இந்த ஆலயத்தில் வணங்கியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரிகால சோழனுடைய பாட்டனார் முதலாம் கிள்ளிவளவன் ஒரு தோல் வியாதியால் பாதிக்கப்படுறாரு. இந்த தோல் வியாதி தன்னை விட்டு போகிறதுக்கு என்ன செய்யணுன்ட்டு அரசரவை ராஜ வைத்தியர்கள் கேட்குறாரு. அந்த ராஜ வைத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, அருகாமையில் இருக்கிற சிவபெருமான் ஆலயம் சென்று அங்கே இருக்கிற குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த தோல் வியாதி உங்களை விட்டு போகும்னு சொல்கிறாங்க. ராஜ வைத்தியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கிள்ளிவளவன் என்ன பண்ணுறாரு, தன் சகாக்களை கூப்பிட்டுட்டு குதிரையில் அந்த ஆலயம் நோக்கி போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை ஆலயம் அது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா முல்லை வனம் சூழ்ந்துருக்குது. அந்த முல்லை வன கொடி மேலேயே அந்த குதிரை குதிரை மேலே கிள்ளிவளவன் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போனோடனே குதிரையுடைய கால் தடம்புல அந்த முல்லை கொடி சிக்கிக்குது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, குதிரை அப்படியே நிற்குது. இதனால் கோபமுற்ற கிள்ளிவளவன் என்ன பண்ணுறாரு, தன் வாள் எடுத்து அந்த முல்லைக்கொடி மேலே வீசுகிறாரு. வீசினோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாலில் ரத்தம் சுட்டுது, கீழே ரத்தம் ஓடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. ஆச்சரியமாக வருது, மன வருத்தமாகுது. எந்த ஒரு பாவமும் செய்யாது, ஏதோ ஒரு உயிரை நம்ம கொண்டுட்டுருக்குறோம்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வில் அவர் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள முற்படுறாரு. முற்படும்போது அந்த முல்லை கொடி கீழே இருந்து சுயம்புலிங்கமாக சிவபெருமானும் பார்வதியை காட்சி அளிக்கிறாங்க கிள்ளிவளவனுக்கு. அந்த சுயம்புலிங்கம் தான் அந்த மாசிலா மணீஸ்வரர் இன்றளவு இருக்கிறாங்க. கிள்ளிவளவன் வாள் வீசப்பட்ட தழும்பு கூட இன்னும் கூட அந்த சிவலிங்கத்தில் நம்மளால் காண முடியுது. அது மட்டும் அல்ல, இங்கே சிவனும் பார்வதி குருவாகவும் சிஷ்யராகவும் காட்சியளிச்ச இடமாக சொல்லப்படுது. ஒரு சமயம் பார்வதிக்கு பஞ்சாட்சர மந்திரத்துடைய விளக்கம் அவங்களுக்கு பொருள் தேவைப்படுது. அந்த விளக்கத்தை கேட்கறதுக்காக சிவபெருமானை வேண்டி பூஜை செய்கிறாங்க. இந்த பூஜையில் மனமய சிவபெருமானை பார்வதிக்கு பஞ்சாட்சர தீட்சையை வழங்குறாரு. அதனால தான் இந்த ஆலயத்தில் சிவபெருமானும் பார்வதி குருவும் சிஷ்யராகவும் காட்சியளிக்கிற இடமாக கருதப்படுது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இந்த ஆலயம் வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி, அமாவாசை அந்நாளத்தில் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி இறைவனை வணங்குறவர்களுக்கு மறுசுழற்சி முறை கிடையாதுன்னா மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மறுபிறவி இல்லாதவங்க தான் பெரும்பாலும் இந்த ஆலயத்துக்கு வரவும் முடியும். அந்த தினத்தில் பௌர்ணமி, அமாவாசையில் வணங்கினா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபிறவி இல்லை என்று ஒரு ஐதீகமாக கருதப்படுது. மற்ற நாளில் இறைவனை வணங்குற அனைவருக்கும் வேண்டின வரம் கொடுக்கும் ஈசன் மாசிலா மணீஸ்வர் முல்லை வனநாதராக இங்கே நமக்கு காட்சியளிக்கிறாங்க. குருவும் சிஷியராக இருக்கிறதால கல்வியில் மந்தமாக இருக்கிற குழந்தைகள் இங்கே இறைவனை வணங்கின கல்வி அறிவும் பெறுறாங்க, ஞானம் பெறாங்கன்னு சொல்லி ஐதீகம் நம்பப்படுது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த முல்லை வனநாத ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறை அருகே இருக்கிற திருமுல்லை வாசல் சென்று மாசிலா மணீஸ்வரரை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க. ஏகன் வாழ்க. அநேகன் வாழ்க. ஈசனடி வாழ்க.
இறையடி வாழ்க. ஓம் நமச்சிவாய். ஈசனை தொழுவோம் இன்புற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய்.